அன்பு நெஞ்சங்களே! இது ஒரு கருத்து பதிவு. என்னன்னா, சில விஷயங்கள் மனசுக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ஒரு தாய் ஒரு குழந்தைய 10 மாசம் வயசுல சுமந்து, அத பெத்தெடுத்து, அப்பாவும், அம்மாவுமா அது ராத்திரில அது எவ்வளோ நேரம் விழிச்சிட்டுருக்கும். அதுக்கு எவ்வளோ சேவை பண்ணணும். வீட்ல இருக்கவங்க பெரியவங்க எவ்வளோ தியாகம் பண்ணணும். அத வளர்த்து ஆளாக்கி, அவங்கள நல்ல பள்ளிக்கூடத்தில சேர்த்து, காலேஜ் சேர்த்து, படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை, ஒரு கல்யாணம்னு சமுதாயத்தில இருக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள பார்த்து ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கும் பொழுது, நம்ம இந்தியால கிரிக்கெட் மேட்ச்சு ஆடுறது, பார்க்கறது தப்பு கிடையாது. அது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்கும் பிடித்த ஒரு விளையாட்டு. ஆனா, அந்த விளையாட்ட பார்க்கறதுக்காக அவ்ளோ பேரும் அத வீட்ல உட்காந்து கூட நிதானமா யார் கப் வாங்குறாங்கன்னு ரொம்ப அழகா ஃபேன் போட்டுக்கிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். அங்க தான் போய் பார்க்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. அவ்ளோ பேரு அந்த இடத்துல முண்டி அடிச்சுட்டு போயி, கீழ யார் விழுந்திருக்கா, ஒரு ஜீவன் உயிரோட இருக்கா, இல்லையா, அத மிதிக்கிறோமா, இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு வெறி எப்படி வருது அப்படின்னு தான் தெரியல. ஒரு காரையே மிதிச்சிருக்காங்க. அது சுக்குநூறா போயிருக்கு. காருக்கே இந்த நிலைமைன்னா, அங்க இருந்த மனிதர்கள் அவங்க கால் மிதிப்பட்டு ஸ்டாம்பீட்ல எவ்வளோ வலி வேதனை அனுபவிச்சு இறந்துருப்பாங்க. மூச்சு முட்டியிருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம். ஸோ மக்களே, நாமளா திருந்துனா தான் உண்டு. ஒரு இடத்துக்கு போணும், எல்லாரும் ஒரே இடத்துல குமியணும், எல்லாரும் போய் அத மொத்தமா பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுல உங்க கைக்குள்ளேயே உலகம் அடக்கமா இருக்கு ஃபோன்ல. நீங்க ஃபோன்ல பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், செய்திகள்ல பார்க்கலாம், பேப்பர்ல பார்க்கலாம். ஒரு உயிர் சாதாரண விஷயமா போகக்கூடாது. ஆனா, இப்போ ஒரு உயிர் சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இனி வரும் காலங்கள்ல இது தேவையா? நம்ம இது அவசியமா போகணுமா? அப்படின்ற முடிவு எடுத்துட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.